எல்லாரும் பயந்து கிடக்கும்போது முழு கள பணியாளர்கள்னு சொன்னீங்க. கொரோனா நேரத்தில் இன்னைக்கு புயல் வந்து ஒரு விழுந்துட்டா, ஒரு மரம் விழுந்துட்டா உடனே வெட்டி துப்புரப்படுத்தணும், வெள்ளத்தில் மூடிக்கிட்ட அதெல்லாம் அவங்க தான் வந்து களத்தில் நிற்கிறாங்க. இப்போ நீங்கள் தனியாருக்கு கொடுத்தா என்ன நடக்கும்? அவங்க பணி நிரந்தரம் கேட்குறாங்க. பணி நிரந்தரம் செய்கிறதுல 12 ஆண்டுகளுக்கு மேலே வேலை செஞ்சுட்டாங்க. பணி நிரந்தரம் செய்கிறதுக்கு இடையூறு என்ன? ஒரே காரணம் உங்களுடைய நிதி இல்லை, நிதி வளமை இல்லை, அவ்வளோ பண பற்றாக்குறை இருக்குதுன்னு சொல்லி. இப்போ மகளிருக்கு உரிமை தொகைன்னு 1000 கொடுக்குறீங்க, இளம் பெண்களுக்கு புதுமை பெண் அப்படின்னு ஒரு 1000 கொடுக்குறீங்க, படிக்க போகிற தம்பிகளுக்கு தமிழ் மகன் ஒரு 1000 கொடுக்குறீங்க. அதுக்கு பணம் எவ்வளோ வருது? ஒரு ஆண்டுக்கு 12,000 கோடி அதில் செலவழிக்கிறீங்க. இந்த ஊரங்களும் சமாதி கட்டி நூலகம் கட்டிலாம் திறக்கிறீங்கல்ல, அதுக்கு எவ்வளோ செலவழிக்கிறீங்க? சிறையில் வைக்கிறதுக்குலாம் எவ்வளோ செலவழிக்கிறீங்க? இப்போ மதுரையில் ஐயா கருணாநிதி அவர்கள் பேரில் 200 கோடிக்கு ஒரு நூலகம் கட்டி, நீங்கள் வாங்க அந்த நூலகத்தில் எத்தனை பேர் உட்காந்து படிக்கிறாங்கன்னு பார்ப்போம். ஒரு நூலகம் எவ்வளோ ரூபாயில கட்டலாம்? நீங்களே சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. எத்தனை பேர் உட்காந்து படிப்பாங்க? ஒரு பெருநகரங்கள்ல 1000 பேர் படிப்பாங்கல்ல. தூய்மை பணியாளர்களுக்கு ஆதரவு தெரிவித்து நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர்களை சந்தித்து பல்வேறு கருத்துக்களையும் கேள்விகளையும் முன்வைத்தார். இந்த காட்சிகளை பார்க்கும் கூடுதல் விவரங்களை பின்னர் வரும் செய்திகளை விரிவாக பார்க்கலாம்.